வணக்கம் விருச்சிக ராசி ட்ரிபிள் டிரான்சிட் எங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ குரு பெயர்ச்சி ஆயாச்சு, சனி பெயர்ச்சி ஆயாச்சு, ராகு கேது பெயர்ச்சிகள் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த வருஷத்துக்கான 3 முக்கியமான பெயர்ச்சிகள் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ இப்போது எல்லா ராசிக்குமே ஒரு வாஷிங் மிஷின்லேருந்து போட்டு எடுத்து கொஞ்சம் அப்படி உணர்த்துன மாதிரி கொஞ்சம் நமக்கு டைமு எல்லாருக்குமே செட்டில் ஆகிருக்கு. அப்போ அந்த பட்சத்தில் நேச்சுரல் 8th ஹவுஸான விருச்சிக ராசிக்காரங்க எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ராகு வந்து 4லையும், சனி 5லையும், குரு 8ஆம் பாவத்திலையும், கேது இப்போது 10லையும் இருக்காங்க. ஸோ 4 கேது ராகு கேது ஆக்சஸ் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். சனி 5ல் இருக்கிறத பற்றியும் பேசிட்டோம், குரு 8ல் இருக்கிறத பற்றியும் பேசிட்டோம். இப்போ 3த்தையும் ஒன்றாத்திக்கு போடும்போது டைம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அட என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாகவே சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இல்லைன்னா ஆக்சுவலாக உண்மையாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக விருச்சிக ராசி நிறைய இன்ட்யூஷன் இருக்கும். உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். குரு 8ல் இருக்கும்போது உங்களோட ஹிடன் ஸ்கில்ஸு, உங்களோட உள் உணர்வு, அந்த ஒரு புரிதல், ஆன்மீக தேடல், அந்த ஆன்மீக தேடல் வந்து நிறைய நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில் கை கொடுக்குங்க. ஏன்னா நம்ம அமைதியாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி மௌனமாக விரதம் இருக்கும்போது பலவிதமான இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நம்மளோட அமைதியில் தான் ஏற்படும். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. தியானம், மௌனம், அமைதி, இது 3ம் இந்த ஒரு வருஷம் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னும் போது 5 நிமிஷம் அமைதியாக யாருடையும் பேசாமல் கொஞ்சம் மௌனமாக உட்காந்து பாருங்கள். அந்த ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் குரு பகவான் உங்களுக்கு 8லேருந்து அருள் புரிவார். ஸோ இப்போ சில பேருக்கு நலம், வீடு, வாசல், மனை, அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி 2 வருஷமாக நடக்கலை, 3 வருஷமாக நடக்கலை. சில பேருக்கு கடைசி 7 வருஷமாக நடக்கலை. இப்போது நடக்கும். குரு பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. செவ்வாய் ராசி வேறு, 4ல் ராகு. கட்டாயமாக உங்களுக்கு ஆசையே இல்லைனா கூட அந்த ஆசை வந்து ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி செலவு வந்ததுன்னா அதை செஞ்சு பண்ணுங்கள். எஸ்பெஷலி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு காசு போடாமல் கொஞ்சம் யோசிச்சு, ஆனால் காசு இருந்ததுன்னா நிலத்துல தூக்கி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குழந்தைங்க கூட, இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட, அப்பா வழி உறவுங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பழகணும், பேசணும். நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என் புள்ள, என் பொண்ணுன்ட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, இல்லை எங்கள் அப்பா அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசுறது நமக்கு பேச்சு தான் பிரச்சனை. கொஞ்சம் நம்ம அதை கேர்ஃபுல்லாக பேசணும். 10ல் இருக்கிற கேது கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ஒர்க்கில் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் எல்லாத்தையும் தாண்டி குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. வாழ்க வளர்க.